என் சூழ்நிலைகள், என் பிரச்சனைகள் ஒன்றும் என்னை அசைக்க முடியாது. My circumstance cannot shake me. சொல்லுங்க, என் சூழ்நிலைகள் என்னை என்ன பண்ண முடியாது? அசைக்கவே முடியாது. ஆனால் சகலத்தையும் மாற்றுகிற என் தேவன் என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? கூட்டத்துக்கு வந்திருக்க ஒருத்தருக்கும் சொல்லுகிறேன், walk by faith and not by sight. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அது என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரே ஒரு கடைசி கன்க்ளூஷன் வசனத்தை படிச்சு நாம் முடிக்க போறோம். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Romans chapter 10 verse 17. So faith comes from hearing, and hearing through the word of Christ. Hallelujah. இன்றைக்கு தேவச்சனமே, so faith comes through hearing. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க. எவ்வளவு பேர் கேட்டீங்க? எல்லாரும் கேட்டீங்களா? ஹalleluya. இப்ப நீங்க விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில யாவையும் செய்து முடிக்க போறார். எழும்பி நிக்கலாமா யாவரும்?